வீடு 2 பட்டா ஊருக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த விஷயம் தான் இப்ப நடக்குது. சங்கீதா அவர்கள், விஜய் அவர்கள்ட இந்த டிவோர்ஸ் விஷயத்துல. இந்த விஷயத்துல எவ்ளோ கான்ட்ரோவர்சிஸ், எவ்ளோ விஷயங்கள் பேசுறாங்க. 1 2 1 2 அப்படியே மேனிபுலேட் பண்ணி என்னென்னமோ விஷயங்கள் போஸ்ட் பண்றாங்க. இந்தியா மட்டும் இல்ல, உலகத்துல மோஸ்ட்லி தமிழ் சினிமாவ கவனிக்கிற அவ்ளோ மீடியாவிலயும் இத பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் சவுத் இந்தியாக்குள்ள கலாட்டா, நக்கீரன், பாலிமர் என்னென்னமோ பார்த்தேன். அதையும் தாண்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, பாலிவுட் நியூஸ், ஈவன் ஸ்ரீலங்காவுல அதர் தேரணையில கூட வந்து இத போஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்படி போடுறாங்கன்னா விஜய் அவர்களுக்கு இன்னொரு ஆக்ட்ரஸோட ஒரு இல்லீகலான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அதனால தான் சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. உண்மையை சொல்ல போனா இதுல சம்பந்தப்பட்ட 2 பேரும் அவங்களோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் எங்கேயுமே இதை போஸ்ட் பண்ணல. அவங்க பிரைவேட்டா கொடுத்த ஒரு மனு எப்படி இது வெளியில வந்துச்சு, இதை ஏன் பப்ளிஷ் பண்ணாங்க? நிஜமா சொல்ல போனா இது ரொம்ப பிரைவேட்டா முடிக்க வேண்டிய விஷயம் தானே. யாருக்கும் பயஸ்டா இல்லாம நடுநிலையா இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். விஜய் ஒரு பக்கம் டிவிகே கட்சியில நிக்கிறாங்க. அவர் பண்ற பிரச்சாரங்கள், அவர் பண்ற அரசியல் என்ன மாதிரி இருந்தாலும் இது ஒரு பக்கம் மறைமுகமா பொலிட்டிக்கலா அதை தாக்குற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் சொல்றாங்க இந்த விஷயம் 2021லயே வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல எலெக்ஷனுக்கு முன்னுக்கு ஏன் இவ்வளவு பிரஷர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கியூமெண்ட் போகுது. நான் அதை பத்தி எல்லாம் பேச வரல. நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இந்த இடத்துல இருந்து யோசிக்கும் போது இதை விமர்சனம் பண்ணி இன்னும் மேல 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 இதுல சம்பந்தப்பட்டவங்களை ஒரு மென்டல் பிரஷருக்குள்ள தள்ளணுமா? அது மட்டும் இல்லாம நான் இன்னும் ஒரு சிலரோட வீடியோ பார்த்தேன். அதுல ஸ்பெஷலி இந்த சாட்டை முருகன் அவர்கள் சொல்றாங்க, சங்கீதா அவர்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி நான் விஜய் அவர்கள் செக்ஷுவலாவும் அபியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் இந்த சட்டத்துக்கு கீழ வருது அப்படின்னு ரொம்ப வாய்க்கூசாம பேசுறாரு. 2 பேரும் கல்யாணம் கட்டி 25 வருஷத்துக்கு மேல ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க, 2 பசங்களுக்கு தாய் தகப்பனா இருக்கவங்கள பத்தி இந்த மாதிரி வாய் கூசாம செக்ஷுவலா அபியூஸ் பண்ணாங்க. இதை விட வல்கரான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி எதையுமே கண் கூட யாருமே பார்த்தது இல்ல தானே. எதையுமே அவங்க காதால டைரக்டா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டது இல்ல தானே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான அவதூறுகளை இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி பரப்புறது ரொம்ப அசிங்கமான விஷயங்கள். இதை பண்ணக்கூடாது இல்லையா? ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பக்கம் இது ரொம்ப ஆர்கியூமெண்டா போயிட்டு இருக்கு. விஜய்க்கு சார்பா பேசுறவங்களும் சரி, விஜய்க்கு எதிர்ப்பா பேசுறவங்களும் சரி, எதுவா இருந்தாலுமே கூட இந்த டாபிக்கை உள்ள வச்சுக்கிட்டு யாரையுமே ஜட்ஜ் பண்றதோ இல்லைன்னா அவங்களோட லைஃப் நம்ம விமர்சிக்கிறதோ அதை கண்டிப்பா நம்ம இப்போ அவாய்ட் பண்ணி ஆகணும். அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபல்யமான நியூஸ் இதை ஒவ்வொரு விஷயமா மாத்தி 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 அதை மேல மேல மெருகேத்திக்கிட்டே போறது கொஞ்சம் நிப்பாட்டணும். எங்கேயுமே அவங்க இப்படி வெளியில பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணல, அவங்க எந்த பிரஸ்லயும் ரிலீஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது அந்த ஆக்ட்ரஸோட விஜய் அவர்கள் வெளிநாட்டுக்கு போனனால தான் சங்கீதா அப்படி பண்ணாங்க. அந்த போஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணனால தான் சங்கீதா அவர்கள் இப்படி பண்ணாங்க. மென்டலி இவ்வளவு பிரஷர் அவங்க ஹோல்ட் பண்றாங்க. இல்லனா இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கோ த்ரூ பண்ணாங்க. அவங்களுக்கு இடையில இந்த மாதிரியான மனக்கசப்புகள் இருந்துச்சு. இந்த மாதிரியான டேக்லைன்ஸ் போட்டு தான் இந்த நியூஸ்லலாம் இந்த ஸ்டேட்டஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டுமே. ஆனா அது ஒரு நல்ல எஸ்டாப்லிஷ்டான ஒரு மீடியா இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணி இவ்வளவு அசிங்கமா அதை காட்டணுமா? சொசைட்டில ஒரு மாதிரி பெரிய கான்ட்ரோவர்சியா போகும்னு தெரிஞ்சும் கூட இந்த மாதிரி அசிங்கமா போர்ட்ரேட் பண்ணி இப்படி நியூஸ் பப்ளிஷ் பண்ணணுமா? சங்கீதா விஜய் அவர்களோட இந்த டிவோர்ஸ் கான்ட்ரோவர்சியில என்ன விஷயமா இருந்தாலுமே கூட அது நல்லதோ கெட்டதோ இதுல இருக்க விஷயங்களை விவாதிக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லையா? அது அவங்களோட பிரைவேட் லைஃப், இன்க்ளூடிங் மீ. நான் கூட இப்போ ஏன் போஸ்ட் பண்றேன்னு சொன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே அந்த இடத்துல இருந்து யோசிக்கும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஸ்பெஷலி இந்த சாட்டை முருகன் அவர்கள் இந்த செக்ஷுவல் அபியூஸ் அதை பத்தி எல்லாம் பேசும்போது லைக் கல்யாணம் கட்டினவங்களை பத்தி இப்படி தான் விமர்சிக்கணுமா? அந்த ஒரு இதுல தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். நான் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க guys. See you.